அனைவருக்கும் வணக்கம். தமிழக ஜனநாயக மக்கள் கழகம் சார்பாக தமிழ்நாட்டில் ஏழ்மை நிலையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் தான் தொடர்ந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு செஞ்சிட்ருக்கோம். இப்போ கவர்மெண்ட் நலத்திட்டங்களை தொடர்ந்து ஒவ்வொரு பேராட்சிக்கு ஒரு ஆஃபீஸை போட்டு இதை எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதுபோக எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ இது அடுத்த கட்டமாக இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியாக ஒரு சேவை பண்ணும் நபர்களை ஒன்றிணைக்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி 234 தொகுதி இருக்குன்னா இந்த 234 தொகுதியில் ஒரு தொகுதியை மென்ஷன், அதாவது ஒவ்வொரு தொகுதியாக எடுத்து இந்த தொகுதியில் இருக்க நபர்களை ஒன்றிணைக்கிறோம். எப்படின்னா இப்போ நீங்கள் சிறுகுண்டம் எடுத்துங்களேன். இந்த சிறுகுண்டம் தொகுதியில் டோட்டலாக இருக்கிற ஊனமுற்றவர்கள் இந்த லிஸ்ட்டு யாருக்கும் தெரியாது. இந்த ஊனமுற்றவர் லிஸ்ட்டு எடுக்கிறோம். இது போக இங்கே நல்லா ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு நார்மலாக வாழ்க்கை வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த வீட்டில் ஒரு பெரிய, அதாவது அசிவான இழப்பு, அதாவது ஒரு கணவர் இழந்துடுறாங்க. அதன் மூலமாக விதவையாகி அங்கே குடும்பம் வறுமையில் இருக்குது. அப்போ அந்த நபர்கள் அவங்களோட லிஸ்ட்டு, அதாவது இந்த ஊனமுற்றவங்களாக இருந்தாலும் அந்த ஊனமுற்றவங்களை ஒரு இப்போ இன்றைக்கி 100% ஊனமுற்றம் இருக்காங்கன்னா அதில் ஒரு 80% பேர் வேலை செய்ய முடியும். அப்போ அவங்களுக்கு என்ன வேலை செஞ்சு கொடுக்கணும். அதே இடத்துல ஒரு 20% வேலையை செய்ய முடியாது, அவங்களுக்கு கூட கட்டாயம் இன்னொரு ஆள் சப்போர்ட்டாக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும். இது போக ஒரு 60 வயசுக்கு மேலே சிலவங்க ஒவ்வொரு தொகுதியிலுமே அந்த சாப்பாடை முடியாமல் இருக்காங்க. அதாவது எப்படின்னா சாப்பாடுக்கு உதவி கிடைக்காம தினம் ஒவ்வொரு தொகுதிக்கும் சராசரி கணக்கு பார்த்தா 10,000 பேருக்கு மேலே சாப்பிடாம காய் வயிற்றுக்கும் அரை வயிற்றுக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த நபர்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக என்ன வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் ஸ்பான்சர் எப்படி பண்ணலாம், இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். இது போக தொகுதியில் உள்ள அனைத்தும் என்னென்ன கஷ்டப்படுறாங்க, என்னென்ன முதல் அவங்களுக்கு கிடைக்கணும், எது அவங்களுக்கு உதவி கிடைச்சா இது பெரிய உதவியாக கிடைக்கும். இன்றைக்கி தனியாக எம்எல்ஏ பண்டு இருக்குது. இதேமாதிரி எம்எல்ஏ பண்டு மாதிரி தனிநபர் பண்டை உருவாக்குறோம். இந்த பண்டு எப்படின்னா இன்றைக்கி தொகுதியில் இருக்க சிறுகுண்ட தொகுதியில் இருக்க மொத்த ஏழ்மை நிலை மக்களோட விவரங்களை எடுத்துருவோம். எடுத்துட்டு இதே தொகுதியில் இருக்க ஸ்பான்சர்கள், அதாவது இதே தொகுதியில் இப்போ ஒரு கடை வச்சுருப்பாங்க, அங்கே நல்ல உள்ளங்கள் இருக்கும், அவங்களால மாதம் ஒரு 200 ரூபா கொடுக்க முடியும். இருப்பாங்க, அவங்களால மாதம் ஒரு 5000 கொடுக்க முடியும். அப்படியே ஆங்காங்கே முடிஞ்ச அமௌண்ட்டு, யாருமே கட்டாயம் கிடையாது, அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை டேரெக்டாக மக்களுக்கு கொடுக்குற மாதிரி. எப்படின்னா இன்றைக்கி இதை இங்கே எல்லாத்தையும் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு டீம் ஆக்கிடுவோம். அதாவது சிறுகுண்டத்தில் இருக்க எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு டீம் ஆக்கி இந்த தொகுதியில் எத்தனை பேர், ஏன்னா நமக்கு தெரிய மாட்டேங்கல. இப்போ நம்ம மேல் பார்வையாக பார்க்குறோம். இன்றைக்கி வியாபார நோக்கத்தை மட்டும்தான் எல்லா விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. சேவை மனப்பான்மை குறைஞ்சிட்டே இருக்குது. அதாவது சக மனிதனை காப்பாற்றணும் என்ற ஒரு எண்ணம் இங்கே உள்ள டோட்டலாக அழிஞ்சிருக்கு. அப்போ நம்ம தமிழக ஜனநாயக மக்கள் கழகம் சார்பாக என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த ஆலோசனை டீமை உருவாக்கி ஒன்றிணைத்து சேவை செய்கிற நபர்களை பூரா ஒன்றிணைத்து இதன் மூலமாக அந்த பண்டை நேராக அங்கிட்ட போய் கொண்டு போகிற மாதிரி. இப்போ இன்றைக்கி எம்எல்ஏ வருஷத்துக்கு 1 கோடி ரூபா பண்டு வர்ற மாதிரி இதை மாதம் அந்த பண்டை வசூல் பண்ணி நேரடியாக கொடுக்குற மாதிரி. இப்போ எப்படின்னா இன்றைக்கி ஒரு கணவன் இழந்தவங்க இருக்காங்க, ஒரு தையல் மிஷினில் ஒரு 15,000 இல்லை 12,000 ஒரு மிஷின் எடுத்து கொடுங்க, இதன் மூலமாக நான் டெய்லி ஒரு 200 ரூபா நான் சம்பாதிக்க முடியும், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா, இப்போ இந்த அக்காவோட அழுகுரல் யாருக்கும் தெரிய போகிறதில்ல, அவங்களோட கஷ்டம் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அப்போ அந்த நபர்கள் அவங்களோட காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சேவை டீமை ஒன்றிணைத்து நேராக அங்கே யார் விவரம், அவங்களோட பேஸ் மட்டும் தான் தெரியாது, பட் ஒரு ஆள் அவங்க ஒருத்தர் இருக்காங்க, உண்மையில் அங்கே அவங்களுக்கு உதவி தேவைப்படுது, அந்த விஷயங்களை டேரெக்டாக கொண்டு போய் அவங்க மூலமாக அந்த மிஷின் அவங்களுக்கு போயிடும். அதன் மூலமாக அவங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும். இது மூலமாக என்னன்னா ஒரு எம்எல்ஏ பண்டு 1 கோடி ரூபா நம்ம ஒதுக்கி கொடுக்குற மாதிரி மாதம் ஒரு தனி பண்டை நம்ம அந்த சேவை செய்கிற நபர்களை ஒன்றிணைத்து ஒரு தொகுதிக்குள்ளே கொடுக்குறோம். இது மூலமாக என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னா 234 தொகுதியிலுமே இந்த மாதிரி சேவை செய்கிற நம்ம தொகுதியில் யார் யார் கஷ்டப்படுறா. இன்றைக்கி இன்றைக்கி நானும் சிறுகுண்ட தொகுதிக்காரன் தான். இன்றைக்கி என்னோட நான் 3 வேளை தின்னுட்டு நல்லா கேட்டு 3 வேளை சாப்பிட்டுட்டு நான் சந்தோஷமாக வாழ்கிறேன்னு நான் பெருமைப்படையா, இல்லை என்னோட ஜனங்கள் நான் இருக்கிற தொகுதி ஜனங்கள் 10,000 பேர் ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருக்காங்க, வயிற்று அரை வயிற்று கிடக்கான்னு நினச்சி வருத்தப்படவா. அப்போ உண்மையில் நான் ஒரு என்னோட சுயநலம், அதாவது என்னோட பொது நலத்தை நான் என் நலத்தை மட்டும் நான் பார்த்தேன்னா நான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரக்கூடாது. ஆனால் நான் தாண்டி மக்கள் நலம் வேணும். இன்றைக்கி நமக்காக வாழ்கிறதுல ஒன்றும் கிடையாது, அடுத்தவங்களுக்காக வாழணும். இன்றைக்கி பொது நலம் தான் எல்லாரும் நினைக்கணும். சக மனிதனோட சந்தோஷமும் நமக்கு முக்கியம், நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, சக மனிதன் நல்லா இருக்கணும் என்ற நோக்கத்தில் தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். இதன் மூலமாக சிறுகுண்ட தொகுதியில் இருக்க அத்தனை பேருமே
தங்களோட தொகுதியில் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க இதை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறோம், நம்ம பிள்ளைக்கு 2000 கேக்கு வாங்கி விட்டுறோம், இல்லை 5000 விட்டுறோம். அன்றைக்கி நம்ம ஒரு 50,000 செலவு பண்ணுறோம், 10-20,000 செலவு பண்ணுறோம், இல்லை 5000 செலவு பண்ணுறோம். ஆனால் அதே இடத்துல அதில் ஒரு 2% அதே இடத்துல நம்ம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த இப்போ இதில் என்ன கொடுமைன்னா, இப்போ இந்த இன்றைக்கி ஸ்ரீவைகுண்டம் தொகுதிகளை பார்த்தா நிறையா ஆசிரமம் இருக்கும். இந்த ஆசிரமத்தில் போய் அங்கே உட்கார வச்சு நம்ம செய்கிறதோட அந்த ஆசிரமம் போக முடியாத அளவுக்கு நம்ம தள்ளணும். எப்படின்னா, இப்போ ஏற்கனவே இருக்கிற இப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு 10 ஆசிரமம் இருக்குன்னு வச்சிங்களேன், 11வது ஆசிரமம் உருவாகக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதன் தான் வீட்டிலேருந்து சாப்பிட்டா அது சுதந்திரம். அதே மனிதன் ஒரு நேராக போய்ட்டு ஒரு வெளியே போய் ரோட்டில் போய் ஒரு அனாதாசிரமத்தில் போய் சாப்பிட்டா அது கையேந்தல் தான். அது உண்மை. அதனால இருக்கக்கூடாது. அப்போது அவங்களுக்கு என்னென்ன வேணும், அவங்களோட வரலாறு. இப்போ ஒரு குடும்பம்னு இருந்தால் அந்த குடும்பத்தில் என்ன அடிசு இருக்குது, அதில் நம்ம எப்படி சப்போர்ட்டாக நிற்கணும். இன்றைக்கி தொகுதியில் அப்படி வீழும்போது நம்ம கூட இருந்து எல்லாரும் எப்படி அண்ணன் தம்பியாக நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம தமிழக ஜனநாயக மக்கள் கழகம் சார்பாக இந்த ஆல்ரேஷன் டீமை உருவாக்குறோம். இதன் மூலமாக தொகுதியில் இருக்க அத்தனை பேருக்கும் இந்த தகவல் அனுப்பப்படும். அதாவது இன்றைக்கி ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க அத்தனை நபர்களுக்கும் மேலே இருக்கவங்களுக்கும் கீழே இருக்கவங்களுக்கும் கஷ்டப்படுறோம் எல்லாருக்குமே. அதாவது இங்கே 2 மட்டம் தான், பணம் இருப்பது மேல் மட்டம், பணம் இல்லாத கீழ் மட்டம், அவ்வளோதான். அப்போ அந்த கீழ்மட்ட மக்கள்லையும் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் தான் இந்த நிலைமையில் ரொம்ப சங்கடப்படுறாங்க. அப்போ அந்த நபர்களை நம்ம மீட்டெடுக்க மேலே இருக்க நபர்களும் முன்னே வரணும். இப்போ என்கிட்ட நான் 10 கார் வச்சுருந்தாலும் சரி, 20 வீடு வச்சுருந்தாலும் சரி, அதை வச்சு நான் மண்ணுக்குள்ளே போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. என்னோட வருமானத்தில் இப்போ நான் ஒரு மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கன்னா அதில் ஒரு 10% ஒரு 10,000 ரூபாயை நான் ஏழைக்கு கொடுக்குறது தப்பே கிடையாது. அப்போ அந்த ஏழைக்கு உதவ வேண்டும், அதுவும் நம் தொகுதி மக்களுக்கு உதவ வேண்டும். இந்த விஷயம் நம்ம இது எல்லாருமே ஆழ்மனத்தில் வரணும். என்னோட மக்கள் என்னோட தொகுதி அப்படின்னு நினைக்கணும். அந்த விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரணும். இப்போ நம்ம தொகுதி ஸ்ரீவைகுண்டம் தொகுதினா இதில் இருக்க ஒவ்வொரு நபரும் நம்மளோட நம்ம தொகுதி நம் மக்கள், நம் தொகுதி நம் மக்கள் என்ற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே பதிவாகணும். அந்த பதிவு அது ஒரு நிவாரணமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு 200 ரூபா கொடுத்தீங்கனாலும் அது ஒரு ஆளுக்கு போய் சேரும். 100 ரூபா கொடுத்தாலும் சேரும். நீங்கள் 5000 கொடுக்கணும், 50,000 கொடுக்கணும், நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நல்லது நடக்கலாம் சொல்ல வரல. உங்களால் 50 ரூபா கொடுக்க முடிஞ்சாலும் பெரிய உதவி தான், 20 ரூபா கொடுக்க முடிஞ்சாலும் பெரிய உதவி தான், ஏன் வெறும் 10 ரூபா கொடுக்க முடிஞ்சாலும் பெரிய உதவி தான், ஏன் 1 ரூபா நீங்கள் போட்டாலும் அதுவும் பெரிய உதவி தான். இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த உதவி என்பது அது உங்களுக்கு பெரிய இதாக இருக்கும். அதனால் இந்த ஒரு தொகுதி மட்டும் இல்லை, ஸ்ரீவைகுண்ட தொகுதி மட்டும் கிடையாது, டோட்டலாக 232 தொகுதியிலையுமே களம் கண்டு ஒவ்வொரு ஆல்ரஸ் டீமை உருவாக்கி ஏழ்மை நிலை அங்கே இருக்கிற என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களோட உண்மை நிலை எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட டேரக்ட் உண்மை நிலை எல்லாம் தெரிஞ்சு அதை நம்ம எல்லாத்தையும் ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த சேவை மைண்ட் டீமை ஒன்றிணைத்து இது மூலமாக உதவி செய்கிறோம். அதனால் இந்த பதிவுகளை பார்க்குறவங்க நம்ம தொகுதியில் இருக்கவங்க தெரிஞ்சுக்குங்க. இது மூலமாக நீங்களும் செய்யணும். ஏன்னா இன்றைக்கி எம்எல்ஏ பண்டு மாதிரி நம்ம மக்களாக எல்லாம் சேர்ந்து ஒரு பண்டை உருவாக்குறோம். இதுதான் மக்கள் பண்டு. புரியுது அவங்களுக்கு? எம்எல்ஏ பண்டு எப்படி ஏழை மக்களுக்கு உதவி கவர்மெண்ட் கொடுக்குதோ அதேமாதிரி மக்கள் பண்டை உருவாக்குறோம். இந்த மக்கள் பண்டுக்கு அவ்வளோ பேரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு இதன் மூலமாக நம் தொகுதியில் இருக்க கஷ்டப்படுறவங்க இன்றைக்கி இப்போ நான் ஒரு காலத்தில் இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 2வது தான் தெரிஞ்சு நம்ம இன்றைக்கி நிம்மதியாக தூங்குகிறோம். இங்கே நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க, ரோட்டில் கிடந்து தூங்குறாங்க, வழி இல்லாமல் இருக்காங்க, சிலவங்க வழி இல்லாமல் தவறான வழி போயிடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் தவறான வழி போயிடுறாங்க. இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், ஒரு தவறான கஷ்டப்படுறவங்க தான் இன்றைக்கி கஷ்டப்படுறதில் 80% பேரை தவறான வழிக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்போ அந்த தவறான வழி அங்கே போகக்கூடாதுன்னா நம்ம சக மனிதனை நம்ம சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஏழையாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு மருத்துவமாக சரியாக கிடைக்கணும், இன்றைக்கி அவங்களுக்கு படிப்பாக சரியாக கிடைக்கணும், எல்லாமே அவங்களுக்கு தேவையான எல்லாமே சரியாக கிடைத்தால் கட்டாயமான முறையில் அவங்களும் நம்மளை மாதிரி அடுத்தபடி வளரணும். ஏன்னா இங்கே ஒன்றுமே கொண்டு போக போகிறதில்ல. இப்போ நான் இருக்கேன்னா என்னால் எத்தனை லட்சம் பேரை நான் வளர்த்து விட்டேன். இதுதான் எனக்கான இது. வேற இங்கே நான் இங்கேருந்து ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. இங்கே நான் வந்தேன், இருந்தேன், செத்தேன், வரலாறு முக்கியம் கிடையாது. நம்ம எத்தனை பேரை கொண்டு வந்தோம். அப்போ இந்த தொகுதியில் இருக்க ஒவ்வொரு நபரும் நீங்கள் கொடுக்குற 10 ரூபா இருந்தாலும் சரி, 1 ரூபானாலும் சரி, 2 ரூபானாலும் சரி, நீங்கள் செராக்ஸ் எடுக்கிற 2 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தா கூட அந்த 2 ரூபா காசு கூட ஒரு மனிதனின் உதவிக்கு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு அந்த உதவியில் இது மொத்தமாக சேரும். ஏன்னா 2 ரூபா 2000 பேர் கொடுத்தாங்கன்னா 2 ரூபா என்ன ஆச்சு, அது 4000 ஆச்சு, இவ்வளோதான். அந்த மாதிரி உங்களோட சின்ன உதவி பெரிய அளவில் இதாக இருக்கும். அந்த உதவியை கிடைக்கிறதுக்கான முயற்சியை நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். தமிழக ஜனநாயக மக்கள் கழகம் மூலமாக இந்த டீம் ஒன்றிணைஞ்சிருக்கோம். இதை எல்லாருக்கும் விழிப்புணர்வுப்படுத்துங்க. இதன் மூலமாக நம் தொகுதி மக்களை நம்ம தான் பார்க்கணும். இன்றைக்கி எம்எல்ஏ ஃபண்டு எப்படி கவர்மெண்ட் கொடுக்குதோ அதே மாதிரி மக்கள் ஃபண்டை உருவாக்கி மக்களுக்கே நம்ம கொடுக்கணும். அதுக்கான டீம் எல்லோரும் ஒன்றிணைங்க. இதில் ஏதாவது மேலும் விவரங்கன்னா இந்த கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுபோக நம்ம டீட்டெயில் நமக்கு தெரியும், நம்ம ஏஆர்எல் தான் பிரதான ஆஃபீஸாக இருக்குது. நீங்கள் ஏஆர்எல் நேரடியாக பேசலாம். நம்ம தொகுதி மக்களுக்கு நம்மளை இது பண்ணணும். இதேமாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஆஃபீஸை போட்டு இதன் மூலமாக 234 தொகுதியில் உள்ள ஏழை மக்களை கண்டறிந்து
இருந்து அங்கே எத்தனை பேர் இதில் ஹேண்டிகேப்பாக இருக்காங்க, அதாவது வந்து ஊனமுற்றவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன உதவி வேணும், அவங்களுக்கு என்னென்ன நம்ம செஞ்சாகணும் அந்த இது. அதுபோக விதவை பெண்கள், அதுமாதிரி தொழில் இது, அதுமாதிரி நோய்வாதியில் பாதிக்கப்பட்டவங்க, கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டு அங்கே வந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தில் இருக்கவங்க, இங்கே எல்லாருக்குமே நம்மளோட சேவை வந்து போய் சேரணும். இது மூலமாக கட்டாயமான எல்லாமே வியாபார நோக்கம் வரக்கூடாது. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாகவே என்ன ஆகும்னா கூலிங் பாக்ஸு, பெட்டி, வண்டி மூணுமே எக்காரை கொண்டு வந்து விற்பனை இருக்கக்கூடாது. இந்த மூணுமே கட்டணம் இல்லாமல் கிடைக்கணும். எல்லாமே பணம் பண்ணனா அப்போ அதோட அர்த்தமே தப்பு. பணத்துக்கான மரியாதை இல்லாமல் போயிட்டு அந்த பணத்துக்கான மரியாதை உண்டாகும்னா எல்லா விஷயத்துக்கும் வரக்கூடாது. ஒரு மனிதன் இறக்கும்போது கூலிங் பாக்ஸு, பெட்டி, அவனுக்கு தேவையான அத்தனை விஷயம் கட்டணம் இல்லாமல் தான் கிடைக்கணும். அதுக்கான முயற்சி நம்ம கொண்டு வந்தால் தமிழக ஜனநாயக மக்கள் கழகம் மூலமாக நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இந்த விஷயங்கள் படி முறைப்படி எல்லாம் நடந்தால் தொகுதியை மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக வறுமை நிலை மாறும். இதன் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் 20% வளர்ச்சி அடைய முடியும். இதன் மூலமாக நம்ம தமிழ்நாட்டின் வறுமை நிலையை அழகாக மீட்டலாம். அதனால் இந்த முயற்சியில் அனைவரும் சப்போர்ட் பண்ணும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.